ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எப்படி வேலிடாக, அது சிக்னேச்சர் வந்து எப்படி வேலிடாக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு பர்த் சர்டிஃபிகேட் பாருங்கள். அதில் பாருங்கள், சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து சிக்னேச்சர் வேலிட் அப்படின்ற ஒரு இது டிக் மார்க் வந்தால் மட்டும்தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து எங்கே கொடுத்தாலும் செல்லுபடி ஆகும். அதை எப்படி சிம்பிளாக எப்படி வந்து இந்த மாதிரி டிக் மார்க் வந்து நம்ம வந்து கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் பண்ண முடியாது, கம்ப்யூட்டரில் மட்டும்தான் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது அடாப்ட் ரீடரில் வந்து அந்த பிடிஎஃப்பில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு பாருங்கள், பாஸ்வேர்டு வந்து கேட்குது, செக்யூர்டு பாஸ்வேர்டு கேட்குது. என்னுடைய பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து நான் என்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணினா போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாட்டம்லேயே பாருங்கள், வேலிட் அன்னோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் போட்ட மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மவுஸ் க்ரஷரை வச்சு நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலிட் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ சிக்னர் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டாப்லேயே ரைட் சைடில் பாருங்கள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பாட்டமில் பாருங்கள் ஆட் டு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்னு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஓகே அப்படின்னு கேட்கும். ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே அதில் பாருங்கள் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸுக்கு இப்போ அதை டிக் பண்ணிங்க. அதை டிக் பண்ண உடனே அடுத்து கீழே இருக்க 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அகைன் பார்த்தீங்கன்னா பாட்டமில் மறுபடியும் ஓகே கேட்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டிக் மார்க், க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துடும். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் பாருங்கள் சிக்னேச்சர் வெரிஃபைடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலிட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் மாற்ற முடியும். உங்களுக்கான அனைத்து சர்டிஃபிகேட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து அந்த கொஷின் மார்க் போட்ட சிம்பிளை வந்து இந்த மாதிரி தான் வந்து க்ரீன் கலர் டிக் ஆகுதா சிக்னேச்சர் வேலிடுன்ற ஒரு இதை வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் அடாப்ட் ரீடரில் வந்து தான் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.